மக்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா? எல்லாரோட கண்ணும் ராகுல் காந்தி மேலே போயிருக்கும். கண்டிப்பாக ராகுல் காந்தியும் பிரதமர் நரேந்திர மோடியும் சேர்ந்து சபாநாயகராக அவரோட சேரில் உட்கார வைக்கிறாங்க. இந்த நிகழ்வை பார்க்கும்போது ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருத்தர் எப்படிப்பட்ட அதிகாரமிக்க பதவியில் இருக்கார் அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் கொஞ்சமாவது வந்திருக்கும். ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருத்தர் தன்னோட 20 வருஷ அரசியல் வாழ்க்கையில் இன்னைக்கு தான் அரசியலமைப்பு அடிப்படையில் ஒரு அரசாங்க பதவியில் போய் உட்காந்துருக்காரு. ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருத்தர் தன்னோட வாழ்நாளில், நான் மறுபடியும் சொல்கிறேன், தன்னோட வாழ்நாளில் உச்சபட்ச அரசியலமைப்பு பதவிக்கு இப்போ தான் முதல் தடவை போயிருக்காரு. ராகுல் காந்தி மேலே ஒரு விமர்சனம் வைக்க போகிறோம். எந்த ஒரு பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டாருங்க அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மக்களவையோட அந்த தலைவர் பதவி கூட ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள்ட்ட தான் இருந்துச்சு, ராகுல் காந்தி அவர்கள்ட்ட இல்லை. பொறுப்பை ஏற்காத ஒரு தலைவராக ராகுல் காந்தி இருந்தார். ஆனால் இன்னைக்கு ராகுல் காந்தி இந்தியாவோட மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற உச்சபட்ச பதவிக்கு போயிருக்காரு. ஒரு நிழல் பிரதமர் கூட சொல்லலாம். வேற என்ன ராகுல் காந்தியால் பண்ண முடியும்? இதற்கு முன்னாடி இருந்த ராகுல் காந்திக்கும் இப்போ இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருத்தர் எம்பியா இருக்கும்போது என்னென்ன சில விஷயங்களை செய்ய முடியும், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன சில விஷயங்களை சொல்ல முடியும், செய்ய முடியும், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ராகுல் காந்திக்கு பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு தனியாக நாடாளுமன்றத்தில் ஒரு அலுவலகம் செயல்படும். அதில் ஊழியர்கள் இருப்பாங்க. முன்னாடி ராகுல் காந்தி ஒரு எம்பி எங்கே இருப்பாங்களோ அங்கே மட்டும்தான் இருப்பாங்க 10-11. இன்னைக்கு ராகுல் காந்திக்கு நாடாளுமன்றத்தில் தனியாக அலுவலகம் இருக்குது. அந்த அலுவலகத்தில் அவர் பணி செய்யலாம். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட் அமைச்சர் இருப்பாங்கல்ல, இப்போ ஆளும் அரசாங்கத்தில் அமைச்சர் இருப்பாங்கல்ல, அந்த அமைச்சருக்கு என்னென்ன சில விஷயங்கள் இருக்கோ அத்தனையுமே ஒன்று கூட மிஸ் ஆகாது. Z+ பாதுகாப்பு உட்பட அத்தனையுமே ஒரு கேபினெட் அமைச்சருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கோ அத்தனை அதிகாரங்களும் ராகுல் காந்திக்கு இப்போ இருக்குது. அத்தனை சலுகைகளும் இப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா நிழல் பிரதமர் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக இருக்கார். அவரோட பதவிக்கு எதுவும் ஆபத்து வந்துச்சு, எதுவும் குழப்பங்கள் வந்துச்சுன்னா அடுத்த கட்டம் யாரும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதிர்க்கட்சி யாராக இருக்காங்களோ அவங்கள தான் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க, அந்த பெரும்பான்மை இருந்துச்சுன்னா. ஸோ அதனால தான் ஷேடோ பிரதமர் அல்லது நிழல் பிரதமர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுறது. பிரதமர் அவர் தான், அவர் இல்லைனா இவர் ஆள் இருக்காங்க இங்கே அப்படிங்கிறது அரசியலமைப்பு வெளியே கொண்டு வர முயற்சி தான் அந்த எதிர்க்கட்சி தலைவர். 1977க்கு முன்னாடி வரைக்கும் இந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு இவ்வளோ அதிகாரங்கள் கிடையாது. 1977க்கு அப்புறம் தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒருத்தரை அங்கீகரிக்கக்கூடிய லிஸ்ட்டில் வைக்க ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக சொல்ல போனால் ராகுல் காந்தி முன்னாடி எம்பிக்களுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் கவர்மெண்டோட பாலிசிகளில் டிசைன் பண்ணுற ஒரு பிரிவில் ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு வந்து அனுமதி கொடுப்பாங்க, ஏதோ ஒரு குழுவில் இருப்பாங்க. இதற்கு முன்னாடி ராகுல் காந்தி நாடாளுமன்ற குழுக்களில் எந்த இடத்துல இருப்பான்னா டிஃபென்ஸில் அவர் வேலை பார்த்துருக்காரு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஆல்ரெடி எம்பியாக இருந்திருப்பார்ல 4 தடவை. அப்போ பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் இருந்திருக்காரு, வெளியுறவுத்துறையில் வேலை பார்த்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி வெளியுறவுத்துறை சார்ந்த கவர்மெண்டோட பாலிசிகள் வந்து நாடாளுமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த குழுக்களில் இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் உட்கார்ந்து அந்த பாலிசியை டிசைன் பண்ணுவாங்க. அந்த குழுக்களையும் ராகுல் காந்தி அவர்கள் வேலை பார்த்திருப்பார். ஆனால் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இந்த கவர்மெண்டோட பாலிசியை பிரதமர் நரேந்திர மோடி ராகுல் காந்திகிட்ட உட்கார்ந்து பேசலாம். அந்த அளவு இடத்துக்கு மக்கள் இந்த எலெக்ஷனில் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு அந்த இடத்துக்கு ராகுல் காந்தியை கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 10-11 அந்த குழுவில் இருக்கிறவங்களோட வாய்ஸ் எல்லாம் பெருசாக ஆளுங்கட்சி வந்து காதில் வாங்கிக்க மாட்டாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களோட வாய்ஸாக ஆளுங்கட்சி காதில் வாங்குற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 தடவை அவங்களோட கேபினெட்டில் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற போஸ்டே கிடையாது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்த அஃபீஷியல் போஸ்ட்டில் ராகுல் காந்தி உட்கார்ந்துருக்கிறதுனால கவர்மெண்டோட பாலிசிகள் சார்ந்த விஷயத்தில் ஆளுங்கட்சிக்கு தன்னோட வாதங்களை குழுக்களில் போய் ராகுல் காந்தி அவர்களால் வைக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு வெளியே போய் இனிமேல் அரசியல் பேசுகிறது அப்படிங்கிறது ராகுல் காந்தி அவர்களால் செய்ய முடியாது. இது ஒரு மரபாவை கடைபிடிக்கப்படும். அதாவது இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வெளியே போய் பேசுகிறார் அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவர் வெளியே போய் பேசுகிறார் அப்படிங்கிறது ராகுல் காந்தி அவர்களால் இனிமேல் செய்ய முடியாது. நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி விமர்சித்து பேசலாம், இந்தியாவில் எங்கே வேணால் உட்காந்துட்டு ஆளுங்கட்சி விமர்சிச்சுட்டு பேசலாம். ஆனால் இந்தியாவுக்கு வெளியே போய் ராகுல் காந்தி அவர்களால் இனிமேல் பேச முடியுமா அப்படிங்கிறது அரசியல் மரபு அடிப்படையில் பார்க்கும்போது ராகுல் காந்தி அவர்களால் செய்ய முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் அரசாங்க பதவி நியமிக்கக்கூடிய அந்த குழுக்களில் இடம்பெறுவார். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சிபிஐயாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், வருமான வரித்துறையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த குழுக்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் லோக்பால் குழு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோக்பாலோட தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, மனித உரிமை ஆணையத்தோட தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, இந்த தாழ்த்தப்பட்ட ஆணையத்தோட தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, இந்த மாதிரி தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அத்தனை இடத்துலையுமே ஒரு பிரதமரோட சேர்ந்த ஒரு அமைச்சர்
அமைச்சர், ராகுல் காந்தி அப்படிங்கிற அந்த எதிர்க்கட்சி தலைவர், இவங்க 3 பேர் உட்கார்ந்து தான் அதை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அரசாங்க பதவியில் நியமிக்கக்கூடிய குழுக்களையும் இனிமேல் ராகுல் காந்தி அவர்கள் செயல்பட ஆரம்பிப்பார். ராகுல் காந்தி அவர்கள் நினச்சா பார்லிமெண்ட்டை முடக்க முடியும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எம்பியாக பார்த்தீங்கன்னா கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர முடியும், தனிநபர் மசோதாக்களை தாக்கல் பண்ண முடியும். இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர். நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை அந்த பார்லிமெண்ட்டில் நீங்கள் விசாரிக்கணும், அல்லது பேசணும், அல்லது விவாதம் பண்ணணும். இல்லை எனக்கு சரியான காரணத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விவாதத்தை ஆரம்பிங்க. ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி கோரிக்கையை பார்லிமெண்ட்டில் வச்சார்னா, ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிற விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்லிட்டு இப்போ விசாரிப்போம், அப்போ விசாரிப்போம், நாளைக்கு பண்ணுவோம், இன்னைக்கு பண்ணுவோம்னு சொல்லி ஏதோ ஒரு பதிலை சொல்லிட்டு, அல்லது அவர் கொடுக்கப்பட்ட கோரிக்கை அடிப்படையில் விவாதிச்சுட்டு தான் அடுத்த கட்டம் போகிற மாதிரி இருக்கும். ஒன்று பதில் சொல்லணும், இல்லை வேலை செய்யணும். ராகுல் காந்தி அவர்களுக்கு பார்லிமெண்ட்டில் அப்படி ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகர் பக்கத்தில் அவருக்கு இருக்கை போடப்பட்ட அந்த இருக்கையில் உட்காந்துருப்பார். ராகுல் காந்தி அவர்கள் நினச்சா பார்லிமெண்ட்டில் சில நேரங்களில் மைக்கு அவர் கைக்கு ஈஸியாக வரும். முன்னாடி பார்த்தீங்கன்னா மைக்கு கைக்கு வர்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்லிமெண்ட்டை பொறுத்தவரையும். இப்போ கொஞ்சம் அந்த மைக்கு கைக்கு வர்றதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த உரிமை அடிப்படையில் மைக்கு கொஞ்சம் ஈஸியாக கைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அரசியல் பூர்வமாக, அரசாங்க பூர்வமாக சில தகவல்களை சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி இருந்த ராகுல் காந்திக்கு ஒரு எம்பியாக இருந்திருப்பார், தன்னோட தொகுதியை பார்த்துப்பார், பார்லிமெண்ட்டில் சமயம் கிடைக்கும் போது பேசுவார். வெளியே பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாத எதிர்க்கட்சி தலைவர் அவர் தான். ஆனால் இன்றைக்கி பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர், பார்லிமெண்ட்டுக்கு வெளியே அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியலமைப்பு பதவியில் போய் ராகுல் காந்தி உட்காந்துருக்காரு. ஸோ முன்னாடி இருந்த ராகுல் காந்திக்கும் இப்போ இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. முன்னாடி ஒரு எம்பியாகவே ராகுல் காந்தியால் அவ்வளோ செய்திகளை கிரியேட் பண்ணும்போது, இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறது அப்படியே கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பதவியை ராகுல் காந்தி அவர்கள் சரியா கையாண்டாங்கன்னா அடுத்த பிரதமர் அவர் தான் அப்படிங்கிறது தான். ஆளுங்கட்சிக்கு எதிராக சரியான நரேட்டிவை எதிர்க்கட்சி செட் பண்ணிச்சுனாவே நல்ல எதிர்க்கட்சி என்னைக்குமே அடுத்த ஆளுங்கட்சியாக மாறும் அப்படிங்கிறது அரசியலில் எழுதப்படாத விதி. ஸோ இந்த விஷயத்தில் ராகுல் காந்தி அவர்கள் தன்னோட செயல்பாடு ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு, ரொம்ப சரியாக இருந்துச்சுன்னா அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி அப்படிங்கிறது எழுதப்படாத அரசியல் மரபு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ஒத்த வீடியோக்கு பின்னாடி நம்ம பேச போனால் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்கும்? நல்லா பண்ணுவார், நல்லா பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி உங்கள் ஐடியாலஜி என்ன இருக்கோ அதை இந்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.